உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளர் கார்த்திக் குமாரி அவர்கள் இன்னைக்கு பரப்புரையில ஈடுபட்டிருக்கும் போது யாருன்னே தெரியாத ஒரு நபர் அக்காவுடைய பரப்புரை வண்டியை உடைச்சிருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. இந்த மாதிரி உடைச்சிருக்காங்க வண்டியை. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் சார்பா. தேர்தல் அதிகாரிகளும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரியே தன்வந்திரி காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினரும் வந்திருக்காங்க. பிறகு நாம் தமிழர் கட்சி சார்பாக புகார் அளிச்சதன் பேர்ல காவல்துறையினர் வந்து அந்த நபர் யாருன்றத சிசிடிவி கேமரா மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் வரைக்கும் அவர் ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு, அவர் எந்த கட்சியை சார்ந்தவருன்றது இன்ன வரைக்கும் தெரியல. விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். தேர்தல் அறிவிச்ச பிறகே தொடர்ந்து இந்த மாதிரியான இன்னல்களை நாம் தமிழர் கட்சியினர் சந்திச்சுட்டு தான் வராங்க. புதுவையில மட்டும் இல்லைங்க, தமிழகத்திலையும் தான். இது எதை காட்டுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை கண்டு பொறுத்துக்க முடியாம ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கோலத்தனமா இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறாங்க. ஆனா இதெல்லாம் கண்டு அசர்ற ஆட்கள் நாங்க கிடையாது. ஏன்னா நாங்க தலைவருடைய பிள்ளைகள், அண்ணனுடைய தம்பி தங்கைகள். இன்னமும் எங்களுடைய செயல்பாடுகள் வீரியமா தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது இந்த தேர்தல்ல பிரதிபலிக்கும்.